ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோசங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இந்த ஆவணி மாத பலன். எல்லாருமே ஆடி பிறந்த ஆடி எப்படா முடியும், ஆவணி மாசம் பிறக்குன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இந்த மாசம் பாத்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க. ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க? பொதுவா பாருங்க, நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க. அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க. இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா தான். அது ஆவணி மாசம் 22ஆம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது. அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய வீட்டிலையும் விநாயகர் பெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க. ஆனா குரு அருளே திரு அருளே கிடையாது. எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆவணி மாசம் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது. மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்பிறையில ஒரு 3 மூர்த்தங்கள், அதாவது ஒரு 5 மூர்த்தங்கள் வருது. தேய்பிரையில ஒரு 3 மூர்த்தம் வருது. 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு சுப முகூர்த்தம் வருது. அதாவது ஆவணி மாசம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. வளர்ப்பிறையில பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி வியாழக்கிழமையில சூப்பர் முகூர்த்தம் வருது. அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுப முகூர்த்தம், நல்ல ஒரு முகூர்த்தம் ஆகுது. 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுப முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது. இதுதான் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ காலங்கள். என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்காலம்மனை வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த குரு பெருமான குரு பகவானை வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பவர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. பொதுவா பாருங்க, விருச்சக ராசிங்க எதுலையுமே பாருங்க உங்களுடைய முடிவு திடீர் முடிவு, திடீர் சிந்தனை பயங்கரமா விருச்சக ராசி நம்மள்ட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு குணம் டக்கு டக்குன்னு மாறும் விருச்சக ராசி நம்மள்ட்ட. பாருங்களேன், ஒரு வேலை கொடுத்தா டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது மோட்ச ராசி, பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க இந்த ராசிக்காரங்க. இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. நல்ல யோசிக்கக்கூடிய குணம், நல்ல ஒரு பக்குவமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா விருச்சக ராசி நம்மள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசி ஸ்திர ராசி. ஒருத்தட்ட பேச்சு கொடுத்தா அந்த பேச்சுல இருந்து மாற மாட்டாங்க. இது வேணும்னா அது வேணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு தைரிய குணம் இருக்கும் விருச்சத்துக்கிட்ட. நேரு வழியை விட ஷார்ட் வழியில போய் அந்த காரியத்தை டக்குன்னு சாதிக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா விருச்சகத்துக்கிட்ட இருக்கும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற இந்த குணம் இந்த விருச்சகத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு. எந்த விஷயம் எடுத்தாலும் சரி அதை விடாம அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை விருச்சக ராசிகிட்ட கண்டிப்பாக இருக்கும். அவரோட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறேன். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான். ஃபுல்லா நீங்க வளர்ந்த பலன் எடுக்காது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனால நான் எல்லா வீடியும் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு பொது பலனை பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலன் வரும். எல்லா வீடியும் கொடுத்துருப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குது,
இதையும் தாண்டி உங்க விதிஜாதகம் தான். ஏன்னா நம்ம உடம்புல லக்னத்தை வச்சு 9 நவகிரகங்கள் நம்ம உடம்புல இயங்குது. நீங்க பிறந்த நேரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது லக்ன புள்ளி வச்சு நம்ம 9 கிரகங்கள் நம்ம உடம்புல இயங்குது. அது எந்த கிரகம் யோகமான கிரகம், அந்த யோகமான திசாபுத்தி வரும், யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்குது. எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலத்துல கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கிறாங்க. அதனாலதான் திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்லையும் கொடுத்துருப்பேன். ஒரு பொது பலனை பாருங்க. ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே சரி இறைவன் கண்டிப்பா ஒரு கர்மவினை கொடுத்திருப்பார். திடீர்னு ஒருத்தர் நல்லா போயிட்டு இருப்பார், திடீர்னு பலவீனத்தை வைப்பார், திடீர்னு ஒருத்தர் பலவீனத்தை கஷ்டப்படுவார், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை வைப்பார். பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல கிரகம் இப்ப தசாபுத்தி மாறும்போது கண்டிப்பா எல்லாமே மாறுபடும். அதனாலதான் ஒரு பொது பொண்ணு எல்லா வீடியும் நான் கொடுத்துருக்கேன். இப்ப விருச்சக ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா விருச்சக ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே சரி ஒரு பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும். இப்ப இந்த விருச்சக ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 7ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து 11ஆம் பாவத்துல இருக்காங்க. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து 10ஆம் பாவத்துல இருந்து 11ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அதாவது ஆவணி மாசம் 14ஆம் தேதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகராசியில உள்ள புதன் பகவான் 9ஆம் இடத்துல உள்ள புதன் பகவான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 10ஆம் பாவத்துக்கு வர்றாரு. 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 11ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. மற்ற எல்லா கிரகம் அதே மாதிரிதான் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் பாருங்க, விருச்சக ராசி அதிபதியானவர் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 14, 15ஆம் தேதி மட்டும் அவர் குருமங்கல யோகத்துல தான் இருக்கு. உங்க ராசியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப நிறைய நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வருது. அதை விட சூரியனும் உங்களுக்கு புதனும் பாருங்க, அதாவது திக்பலமா உட்காந்துருக்காங்க. சூரியனும் புதனும் திக்பலம். 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கு. எல்லா கிரகமும் உங்களுக்கு நிறைய அமைப்பா இருக்கு. ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை சில பேருக்கு குரு யோகமா இருந்தா நல்ல ஒரு பலனை கொடுத்திருப்பாரு. ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு தடைகளையும் நிறைய பேர் கொடுத்திருப்பாரு. குரு சரியில்லாதவங்கலாம் பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஒரு அமைப்பா அமைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. வேலை உத்தியோகம் சரி, படிப்பு கல்வியும் சரி, இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க விருச்சக ராசிக்காரன். நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது, பொருளாதாரம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை, வருமானங்கள் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை, வீட்டுல குடும்பத்துல நிறைய செலவுகள், டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள், இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பேருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட தொடர்பு, இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா இந்த விருச்சக ராசிக்காரன். இது பார்த்தாலும் சரியான ஒரு அமைப்பை இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஒரு மந்தமான ஒரு அமைப்பை பார்த்தவங்க விருச்சக ராசிக்காரங்க. ஒரு யோகமான பலனை பார்க்க முடியல இதுக்கு முன்னாடி நான் சொல்றது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், படிப்பு கல்வியர்கள் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பை இதுக்கு முன்னாடி பார்க்க முடியல. நல்ல ஒரு மந்தமான தன்மையை பார்த்துட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. இனிமே எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம், ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை தான் என்னை பொறுத்தவரை. நான் வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் போகணும்னா நிறைய பேருக்கு அந்த யோகங்கள் தேடி வருது. விருச்சக ராசியை பொறுத்தவரை இப்போ ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறதுனால வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, நான் வேற கம்பெனிக்கு போகணும், வேலை ஜாயின் பண்ண சொல்றாங்க, அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கக்கூடிய நேரம் இப்போ விருச்சக ராசிக்கு வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி, இல்லை வெளியூர் வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் சரி, ஒரு வேலையிடம் மாற்றம், நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பார்த்துக்குங்க, உங்களுக்கு அந்த அமைப்பு அழகா இருக்குது. ஏன்னா அவர் தான் வேலை உத்தியோகஸ்தான அதிபதி.
அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் மேல உத்தியோகத்தில் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்லா வருது. அது இல்லாம வீடு கட்டக்கூடிய நபர்கள் கண்டிப்பா சுப செலவு சுப காரியங்கள் குடும்பத்துல நடக்க போகுது இந்த காலகட்டம் பார்த்துக்கணும். ஏன் வீடு கட்டுவீங்கன்னா நல்லா பாருங்க, சூரியனும் புதனும் சேர்ந்து 4ஆம் வீட்டு அதிபதியை சனி பகவானை பார்க்கிறாரு. உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா விரைய செலவு பண்ணணும். இப்ப வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஏதாச்சும் ஒரு விரைய செலவு, இடத்த மாத்தணுங்கிற அமைப்பு உங்களுக்கு வருது ஆவணி மாசத்துல. சுப செலவா பண்ணக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நான் மன போடணும், வீடு கட்ட போறேன், இடம் வாங்க போறேன், அந்த பிளான் தான் கண்டிப்பா பண்ணிக்கங்க. அப்படிப்பட்ட அதுல வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா, அது அரசாங்கம் மூலமா உங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிடும். ஏன் அரசாங்கம் மூலம் நிவர்த்தி கிடைக்கும்னா, அரசாங்க கிரகம் சூரிய பவன் நேர சனி பவன் பார்க்கிறாரு. அடுத்து புதனும் சேர்ந்து லாபஸ்தான அதிபதியும் பார்க்கிறாரு. அப்ப அங்க பிரச்சனை இல்லை. அப்ப டாக்குமெண்ட் சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எது சம்பந்தமா நீங்க அலைஞ்சிருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து நிறைய அனுகூலம் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் லாபங்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வருது. தொழில எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம், தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா திக்பலமாகறாருங்க. அப்ப யாராச்சும் விருச்சிக ராசிக்கார யாரெல்லாம் இருக்கீங்களோ, தொழில் பண்ணணும், நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணக்கூடிய நேரம் வரும். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லதா தொழில் சூப்பரா இருக்கும். இப்ப காதல் திருமணம், 2வது திருமணம், இது எல்லாமே இப்ப நடக்கும் பாருங்க. திருமணத்துக்குள்ள என்னை பொறுத்தவரை திருமணத்துல உள்ள பிரச்சனை இருக்காது. ஏன்னா கணவன்களை நிறைய ஒரு மன வருத்தம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மன வருத்தம் நிறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம நிறைய ஒரு அனுகூலம் அமைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே ஒரு குழந்தை பாக்கிய நேரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலம் கண்டிப்பா விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பாருங்க, சூரியன் புதன் சேர்ந்து நேரா சனி பவனை பார்க்குறாங்க. அப்போ உங்க ஜாதகத்துல லக்னத்தோட தொடர்பு இருந்தா கண்டிப்பா அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பை சூப்பர் அமைச்சு கொடுக்குறார் இந்த விருச்சிக ராசிக்கு. படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார். பொதுமக்கள் தொடர்பு சூப்பரா இருக்கும். நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அது இல்லாம திடீர் லாட்ரி யோகம், நிறைய ஒரு ஜாதகத்தை பத்தி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% அந்த யோகம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா 100% கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மருத்துவ தொழில், டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை, இந்த தொழில் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு வெற்றிகள் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நட்சத்திர பணம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாக பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அனுச நட்சத்திரக்காரா. ஏன்னா இந்த நட்சத்திரம் வந்து சனி பகவான் நட்சத்திரம். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரங்கிறது பாருங்க பொதுமக்களுடைய சேவையில அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நட்சத்திரம் எதுனா இந்த அனுஷ நட்சத்திரம் தான். அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரக்காரங்க எதுலையுமே பாருங்க ஒரு தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும். கொஞ்சம் பிடிவாத குணமும் இந்த அனுச நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு பாருங்க ஒரு நட்சத்திர அதிபதியான சனி பகவான் வந்து அதாவது 4ஆம் பாவத்துல வக்ரமா இருக்கிறார். வக்ரமா இருக்கும்போது யாரு விதிஜாதத்துல நட்சத்திர அதிபதி வக்ரமா இருக்கு அவங்களுக்கு ஒரு சில தடைகளை கொடுக்கும். வக்ரம் இல்லாதவங்களுக்குலாம் இப்ப நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அதாவது திருமண சார்ந்த விஷயம், வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், தொழில் சம்பந்த விஷயம், வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், கூட்டு தொழில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயம், இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அனுசனத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்தவங்க இவங்க எப்போதையுமே ஒரு அமைதியான குணம், ஒரு பொறுமையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், ஒரு தன்மையான குணம், எல்லாருமே ஒரு அனுசரிச்சு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இவங்க விசாகனத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர அதிபதி மிருகசீரம் செவ்வாயுடைய கால்களை போறாரு. அப்ப பார்க்கும்போது பாருங்க செவ்வாய் பகவான் பாருங்க 1க்கும் 6 கூடிய அப்ப வேலை உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா வச்சு கொடுப்பாரு.
அது மட்டும் இல்லாம தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், அரசு சார்ந்த விஷயம், போலீஸு, இராணுவத்துறை, இது சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், எழுத்துக்கணிதம் சம்பந்தப்பட்ட பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட பார்க்க இது எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு விஷாக நட்சத்திரம் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியான குணம் இருக்கும். இதுலையுமே புத்திசாலி குணம், டேலண்டான குணம், ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய குணம் எல்லாமே இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க, இனிமே எதிர்காலத்துல கண்டிப்பாக ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது. ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதியான சூரியோட சேர்ந்திருக்காரு. அப்ப பார்க்கும்போது பாருங்க 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல நல்ல ஒரு பலமா இருக்கிறாரு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய வாய்ப்பை அமைச்சு கொடுக்குறாரு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து வாங்குறது, இது மாதிரி நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப செலவுகள், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு பொதுவாக ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய ஆவணி மாத பலன் விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.